அரண்மனை 4 திரைப்படத்தால் கவின் அவர்களோட ஸ்டார் திரைப்படம் தோல்வி அடைந்துடுமா அப்படிங்கிற பயம் உருவாகி இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது அரண்மனை 4 திரைப்படத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். ஸோ அரண்மனை 4 திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் தான் ரிலீஸ் ஆனது. ஏன்னா அரண்மனை 4க்கு எதிர்பார்ப்பு ரசிகருக்கு மத்தியில் கம்மியாக தான் இருந்தது. இதுக்கான காரணம் என்னென்னா அரண்மனை 3. ஸோ அரண்மனை 4 கம்மியான ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆனாலுமே 6 கோடிக்கு மேலே வசூல் செய்திருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அரண்மனை 4க்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் கிடைத்ததால் அந்த ஸ்க்ரீன்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். செகண்ட் டே 16 கோடியும், தேர்ட் டே 20 கோடியும், மொத்தம் இது வரைக்கும் 50 கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கு. ஸோ இப்போ ஏன்டா அரண்மனை படத்தை பற்றி பேசுகிற அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ இப்போ தான் அரண்மனை ஸ்க்ரீன்ஸ் எல்லாரும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் கவின் அவர்களோட ஸ்டார் திரைப்படம் வெளியாகி இருக்கு. ஸோ அரண்மனை திரைப்படத்தை நிறைய ஸ்க்ரீன்ஸ் வாங்கியதால் இப்போ ஸ்டார் திரைப்படம் ரிலீஸ் ஆனதால் அரண்மனை ஸ்க்ரீன்ஸ் பிரிக்க எந்த திரையரங்கும் முன் வரவில்லை. முக்கியமாக சிங்கிள் ஸ்க்ரீனில் இருக்கும் திரையரங்குகள் அரண்மனை திரைப்படத்தை மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டார் திரைப்படத்தை போடலை. அதனால் ஸ்டார் திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைத்திருக்கு. 1,57,00,000 மட்டும்தான் இது வரைக்குமே கிடைத்திருக்கு. இதனால் ரசிகர்கள் செம சோகத்தில் இருக்காங்க. ஸோ அரண்மனை 4 திரைப்படமும் இப்போ நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கு. ஸ்டார் திரைப்படம் நன்றாக ஓடிக்கொண்டு இருக்கு. இந்த 2 திரைப்படத்தில் எந்த திரைப்படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட